சூர்யா ரசிகர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? காந்தாரா திரைப்படத்தை சூர்யா அவர்களோட கருப்பு திரைப்படம் ஓவர்டேக் பண்ண போகிறது. அந்த மாதிரி ஒரு பக்காவான கிளைமேக்ஸ் ஆர்ஜே பாலாஜி கருப்பு திரைப்படத்தில் வச்சுருக்காங்க. அந்த ஒரு நியூஸை நான் கேள்விப்பட்டதுலேருந்து எனக்கு பர்சனலாக கருப்பு திரைப்படத்தின் மீது எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாகிடுச்சு. இதுக்கு முன்பு கருப்பு திரைப்படத்தின் மீது எனக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. ஸோ படம் ரிலீஸ் ஆகுது அவ்வளோதான் இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு அப்புறமா தான் எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாச்சு. அந்த ஒரு விஷயம் என்ன நான் டீட்டெயிலாக சொன்னேன். அதாவது கருப்பு திரைப்படம் அடுத்த வருடம் ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ண படக்குழு பிளான் பண்ணிட்டு இருக்கணும். ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதே மாதிரி ஏப்ரல் 10ஆம் தேதி கோடை விடுமுறை. ஸோ அதனால் கருப்பு திரைப்படம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த கருப்பு திரைப்படத்தில் தான் ரொம்ப முக்கியமான விஷயத்தை ஆர்ஜே பாலாஜி வச்சுருக்காங்க. இந்த கருப்பு திரைப்படத்தோட கருவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களை காப்பாற்று கருப்பசாமி மாதிரி மக்களை காப்பாற்றுறது. சூர்யா அவர்கள் லாயராக இருந்து அந்த ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. இந்த படம் ஒரு 7 நாளில் நடக்கிற ஸ்டோரி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு திருவிழாவை பேஸ் பண்ணி நடக்கிற ஸ்டோரி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் நீங்கள் விஷால் அவர்களோட சண்டைக்கோழி 2 திரைப்படத்தை பார்த்துருப்பீங்க. அதில் திருவிழா சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டை வச்சுக்கிட்டு விஷால் அவர்கள் வர எதிரிகள் எல்லாத்தையுமே தடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த திரைப்படத்தோட ஸ்டோரியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இதில் சூர்யா அவர்கள் லாயராக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ இதில் என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தோட கிளைமேக்ஸ் தான். அதாவது இந்த திரைப்படத்தோட கிளைமேக்ஸ் கிட்டத்தட்ட 15லிருந்து 20 நிமிஷம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த திரைப்படத்தோட கிளைமேக்ஸை ஆர்ஜே பாலாஜி பயங்கரமா பண்ணியிருக்காங்க. காந்தாரா திரைப்படத்தை இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்காங்க. ஸோ காந்தாரா திரைப்படத்தை எப்படி உடம்புல சாமி ஏறி பயங்கரமா சண்டை போடுவோம், அதுதான் சொல்லப்போனால் காந்தாரா திரைப்படம் இந்த அளவுக்கு வெற்றி திரைப்படமா அமைந்ததற்கான மிக முக்கியமான காரணம் படத்தோட கிளைமேக்ஸ். மற்றபடி படத்தில் பெருசாக இருக்காது. ஆனால் படத்தோட கிளைமேக்ஸ் படத்துக்கு மிகப்பெரிய பலமாக அமையும். அதே மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் தான் கருப்பு திரைப்படத்திலையும் சூர்யா அவர்கள் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. கருப்பு சாமி தன்னோட உடம்புக்குள்ள ஏறி அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அந்த ஒரு விஷயத்துக்கு காட்டுற மாதிரி தான் கருப்பு திரைப்படத்தோட கிளைமேக்ஸும் இருக்க போகிறதாம். இது ரொம்ப சூப்பரான விஷயம். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் தான் கருப்பு திரைப்படத்தோட ப்ரொமோஷன் ஷூட் எடுத்தாங்களாம். ப்ரொமோஷன் ஷூட்னா படத்தை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக ப்ரோமோ ஷூட்டு, அதுக்கப்புறமா படத்தோட சும்மா ஃபோட்டோ ஷூட்டு அந்த மாதிரிலாம் எடுத்திருக்காங்க. அதையும் மிக விரைவில் ரிவீல் பண்ண போகிறாங்க. இப்போ ஒரு 3 நாள் சில பேட்ச் ஒர்க்குக்காக ஷூட் போயிருக்காங்க. ஸோ படத்தோட ஷூட் மேபி இந்த மாதம் நவம்பர் இறுதிக்குள்ளே முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 3 மாதம் படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்தடுத்த அப்டேட் இந்த நவம்பர் இறுதிக்குள்ளே ஷூட் முடிஞ்சால் மட்டுமே நமக்கு வெளியாகும். ஆக மொத்தத்தில் ஒரு காந்தாரா மாதிரி ஒரு திரைப்படத்தை பார்க்க போகிறோம். ஆனால் இதில் என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் கங்குவா திரைப்படத்தையும் ட்ரை பண்ணாங்க. ஆனால் கங்குவா திரைப்படம் மக்கள் மத்தியில் செம இரிட்டேட் ஆகிவிட்டது. ஆனால் அதே மாதிரி இந்த திரைப்படம் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஸோ ஆர்ஜே பாலாஜி எப்படி டீல் பண்ண போகிறாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி சினிமா சம்மந்தமாக எல்லா விஷயம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சூர்யா ரசிகர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? காந்தாரா திரைப்படத்தை சூர்யா அவர்களோட கருப்பு திரைப்படம் ஓவர்டேக் பண்ண போகிறது. அந்த மாதிரி ஒரு பக்காவான கிளைமேக்ஸ் ஆர்ஜே பாலாஜி கருப்பு திரைப்படத்தில் வச்சுருக்காங்க. அந்த ஒரு நியூஸை நான் கேள்விப்பட்டதுலேருந்து எனக்கு பர்சனலாக கருப்பு திரைப்படத்தின் மீது எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாகிடுச்சு. இதுக்கு முன்பு கருப்பு திரைப்படத்தின் மீது எனக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. ஸோ படம் ரிலீஸ் ஆகுது அவ்வளோதான் இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு அப்புறமா தான் எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாச்சு. அந்த ஒரு விஷயம் என்ன நான் டீட்டெயிலாக சொன்னேன். அதாவது கருப்பு திரைப்படம் அடுத்த வருடம் ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ண படக்குழு பிளான் பண்ணிட்டு இருக்கணும். ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதே மாதிரி ஏப்ரல் 10ஆம் தேதி கோடை விடுமுறை. ஸோ அதனால் கருப்பு திரைப்படம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த கருப்பு திரைப்படத்தில் தான் ரொம்ப முக்கியமான விஷயத்தை ஆர்ஜே பாலாஜி வச்சுருக்காங்க. இந்த கருப்பு திரைப்படத்தோட கருவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களை காப்பாற்று கருப்பசாமி மாதிரி மக்களை காப்பாற்றுறது. சூர்யா அவர்கள் லாயராக இருந்து அந்த ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. இந்த படம் ஒரு 7 நாளில் நடக்கிற ஸ்டோரி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு திருவிழாவை பேஸ் பண்ணி நடக்கிற ஸ்டோரி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் நீங்கள் விஷால் அவர்களோட சண்டைக்கோழி 2 திரைப்படத்தை பார்த்துருப்பீங்க. அதில் திருவிழா சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டை வச்சுக்கிட்டு விஷால் அவர்கள் வர எதிரிகள் எல்லாத்தையுமே தடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த திரைப்படத்தோட ஸ்டோரியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இதில் சூர்யா அவர்கள் லாயராக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ இதில் என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தோட கிளைமேக்ஸ் தான்.
அதாவது இந்த திரைப்படத்தோட கிளைமேக்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 15லிருந்து 20 நிமிஷம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த திரைப்படத்தோட கிளைமேக்ஸை ஆஜய் பாலாஜி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. காந்தாரா திரைப்படத்தை இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்காங்க. ஸோ காந்தாரா திரைப்படத்தை எப்படி வந்து உடம்புல சாமி ஏறி பயங்கரமாக வந்து சண்டை போடுவோம், அதுதான் வந்து சொல்லப்போனால் வந்து காந்தாரா திரைப்படம் இந்த அளவுக்கு வெற்றி திரைப்படமாக அமைந்ததற்கான மிக முக்கியமான காரணம் படத்தோட கிளைமேக்ஸ். மற்றபடி வந்து படத்தில் பெருசாக இருக்காது, ஆனால் படத்தோட கிளைமேக்ஸ் வந்து படத்துக்கு மிகப்பெரிய பலமாக அமையும். அதே மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் தான் வந்து கருப்பு திரைப்படத்திலையும் சூர்யா அவர்கள் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. கருப்பு சாமி வந்து தன்னோட உடம்புக்குள்ள ஏறி அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அந்த ஒரு விஷயத்துக்கு காட்டுற மாதிரி தான் வந்து கருப்பு திரைப்படத்தோட கிளைமேக்ஸும் வந்து இருக்க போகிறதாம். இது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் தான் கருப்பு திரைப்படத்தோட ப்ரொமோஷன் ஷூட் வந்து எடுத்தாங்களாம். ப்ரொமோஷன் ஷூட்னா வந்து படத்தை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக ப்ரோமோ ஷூட்டு, அதுக்கப்புறமா வந்து படத்தோட சும்மா ஃபோட்டோ ஷூட்டு அந்த மாதிரிலாம் எடுத்திருக்காங்க. அதையும் வந்து மிக விரைவில் ரிவீல் பண்ண போகிறாங்க. இப்போ ஒரு 3 நாள் வந்து சில பேட்ச் ஒர்க்குக்காக வந்து ஷூட் வந்து போயிருக்காங்க. ஸோ படத்தோட ஷூட் வந்து மேபி வந்து இந்த மாதம் நவம்பர் இறுதிக்குள்ளே முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 3 மாதம் வந்து படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்தடுத்த அப்டேட் வந்து இந்த நவம்பர் இறுதிக்குள்ளே வந்து ஷூட் முடிஞ்சால் மட்டுமே வந்து நமக்கு வந்து வெளியாகும். ஆக மொத்தத்தில் ஒரு காந்தாரா மாதிரி ஒரு திரைப்படத்தை பார்க்க போகிறோம். ஆனால் இதில் என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தான் கங்குவா திரைப்படத்தையும் ட்ரை பண்ணாங்க. ஆனால் கங்குவா திரைப்படம் மக்கள் மத்தியில் செம இரிட்டேட் வந்து ஆகிவிட்டது. ஆனால் அதே மாதிரி இந்த திரைப்படம் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி வந்து எழுந்திருக்கு. ஸோ அஜய் பாலாஜி எப்படி டீல் பண்ண போகிறாங்க, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து சினிமா சம்மந்தமாக எல்லா விஷயம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.